பழைய ஐடி வந்துட்டு இதுவாயிடுச்சு. ஸோ இதுதாங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம். வெல்கம் பேக் டு விஜே லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக முதல்ல இவங்க எல்லாரையும் ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி ஆக போறேன். அப்புறம் எங்க அப்பா வந்து அப்போ நானே போயிடுவேன். ஓகே ரெடி. நாங்க மைக் வாங்கிட்டோம். ஸோ மைக்ல பேசுறோம், உங்களுக்கு கிளியரா கேக்குதா நாங்க என்ன பேசுறோம்ன்றது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இது ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இருக்கோம். ஸோ மேடம், ஸோ நான் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் பண்ண போறேன்னா வந்துட்டு சாரீ தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து சாரீ தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் க்ளீன் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரெடி ஆயாச்சு. இப்படி நில்றா. சரி, உங்க ஷால் கெட்டி டவல் மட்டும் மிஸ் ஆகுது. அது என்ன அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஆமா, அது யார் வைக்கணும்? அதுதான் வந்து தம்ப்நெயில். நீதா? வா வா சீக்கிரம் வா. பாய், கிளம்பியாச்சு. என்னோட ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் போயிட்டு ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு. அதனால எனக்கு ஃபுல் ஷூட் காட்ட முடியல. முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கே எப்படிலாம் இருக்குன்னு பார்க்குறேன். கேப்சர் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து கிளம்பலாம்னு நினச்சேன். ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம் ஃபங்க்ஷனு. அவளுக்கு எவ்வளோ பெரிய இலை பார்த்தீங்களா? வீட்டுக்கு போய் சாப்பிடுச்சு. கிரேவி அண்ட் ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. இது ஏதோ ஒரு புது ஸ்பெஷல் டிஷ் போல. இது ஏதோ மீன் மேக்கர் மாதிரி இருக்கு. நான்வெஜ் மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. நான்வெஜ் மாதிரி இருக்கு டேஸ்ட். சரி, நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. கிளம்பலாம். கஷ்டமா இருக்கு.
பிரேக் அங்கங்க ஸ்பீட் பிரேக்கர் வேற அதிகமாகுது. டிஷ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனா ஹெவியா இருந்தது. நான் அவ்வளவுதான், ரொம்ப கம்மியா தான் சாப்பிட்டோம் டயட் இருக்கிறதுனால. என் பொண்ணு ஒன்றும் சாப்பிடல. இன்னொத்திக்கா போய் போயிட்டு. ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இட்லி வாங்கிட்டு வந்துட்டோம். அவ எதுவுமே வந்துட்டு குழந்தைங்க கிட்ட இது தாங்க பிரச்சனையே. போனா ஒரு இடத்துல வந்து சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது செட் ஆகாததுனால சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நான் வீட்டில் வந்து இப்போ செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, வர நல்ல ஹோட்டல் இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப குளிராக இருந்தது. மறந்தோட ஸ்வெட்டரு ஷால்வையாவது எடுத்துகிட்டு போயிருப்பேன், அதையும் விட்டுட்டு போயிட்டேன். எனக்குமே ரொம்ப குளிராக தான் இருந்தது. இந்த கிளைமேட்ல குழந்தைங்களை வெளியே கூட்டு போகிறதே பெரும் கஷ்டமா இருக்கு. ஸ்வெட்டருக்குள்ள இருந்தாலுமே கூட நம்ம நோஸுமே க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஆல்ரெடி வந்து நாங்கள் போய் தூங்குறோம். நீங்களும் தூங்கிட்டு மறுபடியும் ஒரு நல்ல விலாக்ல உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட ஐடி வந்து இங்கே கொடுத்துருக்கேன். என்னோட ஐடியில் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.